இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசாத், ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர் பை ஜிடி ஹாலிடேஸ். எலிமினேட்டர் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர். இந்த மேட்ச்ல ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஆஃப் தி சீசன் நல்லாவே இல்லை. அவங்களுக்கு கண்டினியூஸாக மேட்சஸ் வந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் ஆர்சிபி பார்த்தோன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டினியூஸாக மேட்சஸ் வந்து வின் பண்ணி 6 மேட்ச் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க மேலே நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. இந்த எலிமினேட்டரி தாண்டி உள்ளே போய் இன்னும் பெருசாக வந்து சாதிப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஆர்சிபி வந்து தோற்று போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஆர்சிபி எப்படி தோத்தாங்க, ஆர்ஆர் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம முத்துக்கிட்ட வழக்கம் போல பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒரு டீம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 6 எலிமினேட்டரை தாண்டி வந்தாங்க. 7வது எலிமினேட்டர்ல வெளியே போயிட்டாங்க. ஸோ மேட்ச் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? மேட்ச் பார்த்தேன், மேட்ச் கமெண்ட்ரி பண்ணேன். ஒரு மாதிரி கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் டவுனா இருந்துச்சோன்னு தோணுது. ஏன்னா பயங்கரமா விளையாடினாங்க. ஒரு 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 செம கம்பேக். ஐபிஎல் இது மாதிரி ஒரு கம்பேக் பார்த்திருக்கோமா அப்படின்ற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு கம்பேக். சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் டே வரதானே செய்யும். அந்த ஹை இன்டென்சிட்டி கேம் டெய்லி விளையாடி 6 கட்டமா தாண்டி வந்திருக்காங்க. அதாவது எல்லா மேட்சும் எலிமினேட்டர் மாதிரி விளையாடினாங்க. கடைசியில எலிமினேட்டர்ல போனாங்க. ஸோ இன்னைக்கு என்ன தப்பா போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. பேட் பண்றப்போ ஆக்சுவலி அந்த 200+ போனாதான் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பட் வந்து நேற்றுமே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து இதே கிரவுண்ட்ல பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்கோர் போக முடியல. இன்னைக்குமே பெங்களூர் வந்து பார்த்தா ஒரு 172 தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பிச் எதுவும் ஃபேக்டரா இருந்துச்சோ இல்ல டீம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம்ஸ் தான் வந்து தப்பா ஜட்ஜ் பண்ண? இல்ல, டீம் பேட்டிங் தான் வந்து சுமாரா இருந்துச்சு. பிச்சை குறைய சொல்ல முடியாது. ஐ திங்க் 200 வின்னிங் ஸ்கோர் இதுல. அண்ட் இதே கிரவுண்ட்ல தானே அவங்க சேஸ் பண்ணி முடிச்சாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அடிச்ச ஒரு 200 வில் ஜாக் செஞ்சுரி அடிச்சு இதே கிரவுண்ட்ல தானே அடிச்சாரு. சோ அங்கெல்லாம் பெருசா குறையில. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ரன்னே ஏறல. ஆரம்பத்துல அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு, ஆனா ரன்னே ஏறாத மாதிரியும் இருந்துச்சு. வரவங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி தோணுது, ரன் ரேட் ஏறவே மாட்டேங்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பவர் பிளே வரைக்கும் அந்த கதை. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் 3 ஓவர் 6 ரன் ஒரு விக்கெட் பவர் பிளேல. அங்க பவர் பிளேல 3 ஓவர் ஷட் டவுன் பண்ணிட்டாரு. மீதி 3 ஓவர்ல ரன் அடிக்கணும். அதுல ஆவேஷ்கான 1 ஓவர்ல 17 ரன் அடிச்சாங்க. பட் மத்தபடி பெருசா சந்தீப் சர்மாவும் கொஞ்சம் அடிச்சாங்க. அங்கேயே ரன் ஏறல. அந்த பிரஷர்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வீசினாங்க. பார்க்கணும், ஒரு வலையை வீசி எடுத்தாங்க. எனக்கு அந்த பவர் பிளேல அந்த போல்ட்டோட 3 ஓவர் வந்து விட்டது வந்து எனக்கு கூட பெருசா தெரியல. ஏன்னா அவங்க வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம், விக்கெட் போக வேணாம், நம்ம மற்ற ஓவர்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் அது வந்து சரியா போகல. விக்கெட் விட்டாங்க. டூ பிளேசஸ் வந்து அவுட் ஆகிட்டாரு. மேபி அது விக்கெட் விடல அப்படின்னா அது ஓகேவா இருந்திருக்குமோ? இல்ல எப்படி இருந்தாலும் நீங்க அடிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி பெரிய மேட்ச்ல நீங்க வந்து ஒரு 200 உங்க எய்மா இருக்கணும். நீங்க ஒருத்தரை பார்த்து ஆடலான்ற லக்ஸரி கிடையாது. ஏன்னா உங்களோட ட்ரெண்ட் போல்ட்டோட ஓவர் த்ரெட்னிங் நான் ஒத்துக்கிறேன். ஓவர் அவர் வந்து பால் ஸ்விங் பண்றாரு. 2வது ஓவரும் பார்த்து ஆடினதுலாம், அதுவும் 2வது ஓவர் அந்த எண்ட்ல ரன் வருதுன்றப்போ நீங்க இவரையும் அட்டாக் பண்ணாதான் இவரோட லைன்ல டிஸ்டர்ப் ஆகும். அவர் சூப்பரா போலிங் போட்டாரு, ஓகே. பட் இவங்களும் ஒரு மாதிரி தான் ஆடினாங்க. வர பவர் பிளே முடிஞ்சோடனே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. அஸ்வின் வந்துட்டாரு, சகல் வந்துட்டாரு. அவங்களுமே நல்லா வந்து போட்டாங்க. இப்போ விராட் கோலி விக்கெட்னா அஸ்வினோட ஸ்பெல்லி என்னமா இருந்துச்சு. இந்த மாதிரி மேட்ச்ல ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல. ஒரு பவுண்டரி கூட கொடுக்காம போட்டிருந்தாரு. அது இத்தனைக்கு யாருக்கு? விராட் கோலியும் கேமரன் கிரீனும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 2 ரைட் ஹேண்டர்ஸ். வெறும் கேரம் பாலா போட்டாரு. அண்ட் கால்லயே போட பார்த்தாரு. பிளான் என்னன்னா, அகமதாபாத்ல ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் சின்னது, சைட் பவுண்டரிஸ் பெருசு, சேப்பாக் மாதிரி தான். சைட்ல அடிக்க வைக்கணும்ன்றதா பிளானா இருந்துச்சு. பக்காவான எக்ஸிகியூஷன். எல்லாமே கேரம் பால் அகைன்ஸ்ட் டர்ன் முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்ற ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. அண்ட் திடீர்னு பாத்தீங்கன்னா டயக்னலா ஓடி வந்து போலிங் போட்டாரு. அவரோட ரன் அப்பையே கொஞ்சம் மாத்தினாரு. ஓவராலா அவரோட வேரியேஷன்ஸ்ல சூப்பரா ஒர்க் பண்ணாரு. அதாவது சில சமயம் அஸ்வினை பத்தி சில பேர் சொல்லுவாங்க நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியும் எந்த வேரியேஷன் எங்க யூஸ் பண்ணணும், எந்த பேட்டருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணணும். இந்த மேட்ச்ல பெஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு. நிறைய ட்ரை பண்றாரு. டூ மச்சா வந்து ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிரிட்டிசிசம்லாம் உண்டு. பட் இந்த சீசன்லயுமே பார்த்துருக்கிறோம், நிறைய விக்கெட்ஸ் எடுக்கவே இல்லை. நிறைய மேட்ச்ல வந்து விக்கெட் இல்லாம வந்து போயிருக்கிறாரு. ரொம்ப கம்மியா தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் நாம வந்து நேத்து கூட வந்து பார்த்தோம், ஒரு பிக் மேட்ச்ல வந்து ஸ்டார்க் வந்து எப்படி பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் வந்து இங்க அஸ்வின் வந்து இவ்வளவு பெரிய மேட்ச்ல நம்பி வந்தாங்க. எக்கானமி பார்த்தோன்னா 4 ஓவர் போட்டு 19 ரன் தான் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட். ஸோ ஒரு இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் ஸ்பெல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிச்சயமா அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட். இன்ஃபேக்ட் 3 கிடைச்சிருக்கணும். பத்திதாரோட கேட்ச, ஒரு ஈஸி கேட்ச துருவ் ஜுரேல் விடுவாரு பவுண்டரியில.
அது வந்து எடுத்திருந்தா 3 விக்கெட்டா இருந்திருக்கும். அண்ட் அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரியா பண்ணலன்றத அவரே அக்னாலேஜ் பண்ணாரு. மேட்ச்க்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. நானே சரியா போடல, ஐ மீன் சரியான ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னாரு. செகண்ட் ஹாஃப்ல மேட்ச்க்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மேட்ச் 3 இருக்க வேண்டியது 2 ஆச்சு. பட் சாம்பியன் ஸ்டஃப், பிக் மேட்ச்ன்றப்ப அந்த ஜோஷோட இருந்தாரு. இன்ஃபேக்ட் நான் வந்து அஸ்வின் இந்த பேட்டர் வந்து ஜெயிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன் லாஸ்ட்ல. அதுக்கான வாய்ப்பு அமையாம போச்சு. பட் அஸ்வினோட கேம் எடுத்துட்டு வந்தாரு. இல்லைன்னா நான் அஸ்வின் எடுத்த 2 விக்கெட்ல முக்கியமான விக்கெட் இந்த மேக்ஸ்வெலோட விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே வந்து விக்கெட். அஸ்வினும் மேக்ஸ்வெலும் எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் தான். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டு. மேக்ஸ்வெல் பத்தி சொல்லுங்களேன். இந்த சீசன் ரொம்ப 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 போரான சீசன். அவரு மென்டலி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரேக் எடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் அவர் அதுல இன்னும் ஃபுல்லா ரிகவர் ஆயிருக்காருன்னு. அவங்க ஸ்லாட் ஃபில் பண்ணணும்னு ஆடினாங்க. ஏன்னா அவர் கேட்ச் விடுறதுல எவ்வளவு அபூர்வங்க. அவர் ரன் அடிக்காம போறாரு. இதை நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், பல வருஷமா பார்த்திருக்கோம். ஆனா கேட்ச் எல்லாம் விட்டு நான் பார்த்தது இல்ல. போன மேட்ச் கூட ஒரு போலரா தான் ஆடின மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச் மேக்ஸ்வெல் பேட்டர் தேவைப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே அஸ்வின் அப்படி ஒரு ஷாட்டுக்கு போனாரு. அஸ்வினோட செலிப்ரேஷன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கேட்ச் பிடிக்கிறாரா இல்லையான்னு வெயிட்டே பண்ணல, அப்படியே செலிப்ரேட் பண்ண ஓடினாரு. ஆனா மேக்ஸ்வெல் இப்ப இவங்க விடுவாங்க, அடுத்த ஆக்ஷன்ல மறுபடியும் பெரிய தொகைக்கு போவாரு. இதான ஐபிஎல் ஒரு 7-8 வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் கேட்கிறேன். இப்ப மேக்ஸ்வெல் 2012 இருந்து நான் சும்மா ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். 2012 இருந்து ஆடிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆடிட்டாரு. 12 சீசன் ஆடிட்டாரு. 2 சீசன்ல தான் 500+ ரன்ஸ் எடுத்துருக்காரு. ஒரு சீசன்ல 400 என்னமோ, அவ்வளவுதான். மற்ற சீசன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப போரான ரன்ஸ் தான் வந்திருக்கு. அதுவும் பெரிய கேப். 2014 அப்புறம் 2021 தான் ஒரு 500 ரன்ஸ் வந்திருக்கு. இடையில உள்ள சீசன் 2014 நிறைய மேட்சஸ் யுஏஇல நடந்துச்சு. ஐ திங்க் பாதி யுஏஇல பாதி இந்தியால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். யுஏஇல செமையா அடிப்பாரு. அவங்க டீம் ஃபைனல் வர போகும், பஞ்சாப் ஃபைனல் வர போகும் அந்த சீசன். 2021 ஆல்மோஸ்ட் வந்து யுஏஇல நடந்த சீசன் தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். பட் அவர் வந்து அதாவது அவரை மாதிரி ஒரு பேட்டர் சீசனுக்கு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்க, அது வரை வெயிட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த 2 மேட்ச் வரணுமே. என்ன எராட்டிக்கா ஷாட் ஆடினாருங்க. அது சும்மா பிளைண்டா அடிக்க போன மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்படி இயர் பை இயர் பார்த்தோம்னா சீசன் பை சீசன் வந்து ரன்ஸே இல்லாம போகிறாரு. இதே மாதிரி பயங்கரமா எதிர்பார்க்கிற சமயத்துல அவரால் ஒரு டீமுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியல. பட் அகைன் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போனா நல்லா பண்ணிடுறாரு. அங்க ஏதோ ரெக்கார்ட்ஸ் பண்ணிடுறாரு. அங்க நல்லா ஆடி கொடுத்துறாரு. பெரிய வேர்ல்டு கப்ல அடிப்பாரு பாருங்க. இப்ப அதை வச்சு திரும்ப வந்து ஆக்ஷன்ல உள்ள வந்துடுறாரு. ஏதோ ஒரு டீம் வந்து பெரிய பிரைஸுக்கு எடுத்துடுறாங்க. ஸோ என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மேக்ஸ்வெல் வந்து மேக்ஸ்வெல் ஸ்கேம் பண்றாரா, இல்ல அவரை வச்சு டீம் ஸ்கேம் பண்றா? என்ன பண்ணி நடக்குது? இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த மல்டி டைமென்ஷனல் ஃபாரின் கிரிக்கெட்டர் வேணும். அந்த மேட்ச் வின்னர் அப்படின்ற டேக் இருக்கு. நிறைய 6 அடிப்பாரு. அந்த டேக்குக்காக திரும்ப திரும்ப போறாங்க. பட் வர ஆக்ஷன்ல ஐ திங்க் ஒரு 3 கோடி 4 கோடிக்கு மேல போக கூடாது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. பட் ஆக்ஷன் டைனமிக்ஸ் நமக்கு புரியவே புரியாது நிறைய தடவை. ஏன்னா அந்த ஒரு சீசன்ல நம்ம பேசுறோம் லாட்ரி மாதிரி. அந்த ஒரு சீசன் இந்த சீசனா இருந்துடாதா? அந்த 10 வருஷத்துக்கு ஒருக்க 5 வருஷத்துக்கு ஒருக்க வர்ற சீசன் நம்ம டீமுக்கு இந்த சீசன்ல வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, திருவிழா மாதிரி அவ்வளவு வருஷத்துக்கு ஒருக்கதான் வரும் போல. ஏன்னா இப்பவே 2021 ரீடைன் பண்ணாங்க. ரீடைன் பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு பார்த்தோன்னா வந்து பெருசா ஒன்றும் தெரியல. இந்த சீசன்ல முழுசா கம்ப்ளீட்டா வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு. கம்ப்ளீட். அதாவது அவங்க ஜெயிச்ச மேட்ச்ல கூட அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்ல. போலிங்ல அப்பப்ப விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அவர் பண்ண ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வில் ஜாக்ஸுக்கு இடம் விட்டது. அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. மேக்ஸ்வெலோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். பாவங்க அவர் வந்து கொஞ்சம் மேபி மென்டலி அவர் கரெக்டான ஸ்பேஸ்ல இல்லன்னு அவரே சொன்னார்ல. சோ அவருக்கு ஒரு பிரேக் தேவை. மேபி அவர் ஆஸ்திரேலியாக்கா விளையாடுறப்ப அவருக்கு தேவையான அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் வெரி டிசப்பாயிண்டிங் மேக்ஸ்வெல், எஸ்பெஷலி திஸ் சீசன். இந்த மேட்ச்லயுமே ஒரு சின்ன கான்ட்ரவர்சியுமே போச்சு பாத்தீங்களா? டிகேவோட விக்கெட் வந்து அவுட்டா இல்லையா, அது எல்பிடபிள்யூவா இல்லையா? ஏன்னா அம்பேர் அவுட் கொடுத்து தேர்ட் அம்பேர் நாட் அவுட் கொடுத்து பந்து வந்து பேட்ல பட்டுச்சா பேட்ல பட்டுச்சா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அவுட்டை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? ஏன்னா சங்ககரா திரும்ப போய் பேசிக்கிட்டே இருந்தார் அம்பேர் கிட்ட. என்னங்க கிளியரா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, எனக்கு வந்து பேட் பேட்ல பட்ட மாதிரி தான் தோணுச்சு. பட் அம்பையர்ஸ் மேலே ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு. பிரஷர் வெறும் பிளேயர்ஸ் மேல கிடையாது. இந்த மாதிரி பிக் மேட்ச்ல அம்பையர்ஸ் மேலே இருக்கு. மேபி கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம். ஸோ டிகேக்குமே அந்த அவருக்கு வந்து ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அதை வந்து ஒரு சரியா வந்து யூஸ் பண்ணிக்கல. இன்னைக்கு 13 பாலுக்கு என்னமோ 11 ரன் தான் அடிச்சிருந்தாரு. இந்த சீசன் ஃபுல்லா நல்ல சீசன் தான் அவருக்கு. பட் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச்ல பண்ணி கொடுக்க முடியல அவரால். ஆமா, ஏன்னா செஹலோட ஸ்பெல்ல கடந்ததுக்கு அப்புறம் அவர் அடிப்பாருன்னு நினைச்சேன். அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். நம்ம எல்லாம் எவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆகிறோம்னா அவர் தான் அதிகமா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா இந்த சீசனே வந்து செம்மையா ஆடி இருக்காரு. அண்ட் கடைசியில அவருக்கு கொடுத்த சென்ட் ஆஃப் பார்க்கும்போது, அதாவது ஃபுல் டீம் வெயிட் பண்ணாங்க. அவர் வந்து கிளவ்ஸ கையில வச்சுட்டு கிரௌடுக்கு ஒரு மாதிரி டாட்டா காட்டினாரு. மேபி இதுதான் லாஸ்ட் டைம் அவர் ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட்ல நம்ம வந்து ஐபிஎல் மேட்ச்ல பாக்குறோம்னு நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு கால் இருந்துச்சுன்னா
டிகே யூ பீன் ரியலி ரியலி ஒரு மிகப்பெரிய ஹீரோ எங்க எல்லார் மனசுலயும் நீங்க. ஆல் த பெஸ்ட் உங்களோட அடுத்த இன்னிங்ஸ்க்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரு. ஏன்னா நம்மளுமே இந்த சீசன் ஃபுல்லாவே அங்கங்க ஆர்சிபி பத்தி பேசும்போது டிகே பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். டிகேக்குமே லாஸ்ட் சீசனா இருக்கும் அப்படிங்கிற பத்தில நிறைய பேசியிருக்கிறோம். மேபி லாஸ்ட் சீசனா இருக்கிற பட்சத்தில் அவர் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ற பட்சத்தில் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாரு இருந்துச்சு அப்படின்னா. ஒரு பெரிய ஒரு லெகசி தான் அவரை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு. இந்தியன் கிரிக்கெட்ல அவர் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் வரைக்குமே அவரோட பெயர் எங்கேயோ ஒரு இடத்துல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தாரு. ஸோ எல்லா இடத்துலயுமே தன்னை அந்த போராட்டத்தின் மூலமா நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா? ஆமா, அது ஃபேண்டாஸ்டிக் ஸ்டஃப்ங்க. டிகே அவர் ஏன் இன்ஸ்பிரேஷன்னா, நீங்க இந்த வயசு இதெல்லாம் விடுங்க. இந்தியன் டீம் அப்பப்ப டோர் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. முக்கியமான வேர்ல்ட் கப் டைம்ல திரும்ப கம்பேக் பண்ணாரு. டெஸ்ட் மேட்ச்ல இடம் இல்லன்றப்போ ஓபன் பண்றேன்னு கேக்குறப்போ ஓபன் பண்றேன்னாரு. ஸோ நிறைய ரோல் டிகே பார்த்திருக்காரு. அது ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். நிதாஸ் ட்ரோஃபி ஜெயிச்சு கொடுத்தது அவரோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட். அந்த ஃபைனல்ல 1 பால் 6 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். பட் ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டீம்ஸ் விளையாடி இருக்காரு. அண்ட் நிறைய டீம்ஸ்லயும் மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ். கேகேஆர் ஒரு வருஷம் ஐ திங்க் ஒரு வருஷம் இறுதி போட்டி வரை கூட்டு போனாருன்னு நினைக்கிறேன் டிகே அவரோட தலைமையில, இஃப் ஐம் நாட் ராங். மும்பை இந்தியன்ஸோட ஒரு வருஷம் கோப்பையை ஜெயிச்சாரு. இதெல்லாம் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல ஒண்ணு. அண்ட் ஆர்சிபிக்கு கடைசி கட்டத்துல விளையாடுறப்ப கூட, அதாவது விராட் கோலிக்கு எந்த அளவுக்கு சியர் வருதோ நெக்ஸ்ட் டிகே தான் இருப்பார் லிஸ்ட்ல. எப்படி சிஎஸ்கேவுக்கு இந்த சீசன் சரி இந்த நேரத்துல சொன்னா கரெக்டா இருக்காது, பட் எப்படி தோனிக்கு அப்புறம் ருத்துராஜோ ஒரு தூபேக்கோ சியர் வந்துச்சோ அந்த அளவுக்கு ஆர்சிபி விளையாடுறப்ப இந்த மேட்ச்ல கூட ஒரு பேட்டிங் ஆடுறப்ப டிகே நமக்கு ஒரு அவே ஸ்டேடியம்ல கேட்டுச்சு. பெங்களூர்ல ஏதோ ஒரு ஸ்லோகன் ஏதோ சொன்னாங்க, யார் நம் பாஸ் அப்படின்னு சொன்னா டிகே அப்படின்னு கிரௌட்லாம் சேர் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு பெங்களூர் கிரௌட் கிட்ட இருந்துமே. ஒரு பினிஷரா அந்த கரெக்டா அவருக்கு ரோல் கிளியரா கொடுத்தாங்க ஆர்சிபில. அதை சரியா எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாரு இல்ல இந்த 3. அதாவது அவர் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்ரீராம் எவ்வளவு T20 கிரிக்கெட் மாறி இருக்கு பாருங்களேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஞாபகம் இருக்காது, இந்தியா விளையாடின முதல் T20 இன்டர்நேஷனல்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் தினேஷ் கார்த்திக். ஃபர்ஸ்ட் எவர் T20 இன்டர்நேஷனல் ஐ திங்க் 2005ல விளையாடினாங்க. அதுல அவர்தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இதே மாதிரி எக்கச்சக்கமான ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆடினாரு. சையத் முஸ்டக் அலி டிராஃபில ஃபர்ஸ்ட் கேப்டன் யார்? அவர் தான் கோப்பை ஜெயிச்சாரு. அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா வச்சிருப்பாரு அவரு. இப்ப பார்த்தா என்ன ஒரு 18 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்படி இருக்கும். நமக்கு பயங்கரமா இருக்கும். ரொம்ப நல்ல பிளேயர். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மிகப்பெரிய லெகசியை விட்டுட்டு போறாரு அவர் அப்படி போறாருன்னா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக்கபிள் கிரிக்கெட்டர்ஸ். நீங்க அவரோட இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க, நான் அவரோட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். நமக்கு தெரியும் தினேஷ் கார்த்திக்னா எப்பவுமே அவர் சந்தோஷமா இருப்பாரு, அடுத்தவனை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அண்ட் யாரா இருந்தாலும் நின்னு பொலைட்டா ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாரு. ஸோ நல்ல கிரிக்கெட்டர். அவரோட ஜர்னி முடிவுக்கு வருது அப்படின்னா இனிமே அவர் ஃபியூச்சர்ல என்ன பண்ணாலுமே அதுவுமே நல்லா இருக்கணும். ஆர்சிபியோட பேட்டிங் பத்தி இப்போ நல்லா நிறையவே பேசணும். அடுத்த பவுலிங் வருவோம். பவுலிங் இந்த மாதிரி ஒரு டார்கெட் அப்படிங்கிறப்போ லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பெரிய டார்கெட் தான், 200+ போயிட்டாங்க. அது டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கும்ல. லாஸ்ட் மேட்ச்ல டிஃபெண்ட் பண்ணி சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணி தோனி ஜடேஜா கிரீஸ்ல வச்சு வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறப்போ இது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். ஆனா பவர் பிளேலயே யாசஸ்வி ஒரு மாதிரி நல்லா அடிச்சு கொண்டு போய் பாசிட்டிவா கொண்டு போய் நிப்பாட்டாரு இல்லையா? கேட்ச் டிராப்லாம் வர பார்த்தோம். 2 கேட்ச் டிராப் பார்த்தோம். அதான் இந்த ஃபுல் மேட்ச் எப்படின்னா, நீங்க ஜெயிச்சுக்கோங்க, இல்ல வேணாம் நீங்க ஜெயிச்சுக்கோங்க, இல்ல வேணாம் நீங்க ஜெயிச்சுக்கோங்கன்ற மாதிரியா ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்ல கேமரன் கிரீன் ரொம்ப கஷ்டமான சான்ஸ், ஹாஃப் சான்ஸ். அதை பிடிச்சிருந்தாருன்னா அங்கே யசஸ்வி காலி டாம் கோலர் கேட்மோரோட கேட்சை இவர் விட்டாரு. ஈஸி கேட்ச மேக்ஸ்வெல் விட்டாரு. பட் அங்கேயுமே இவங்க 2 பேருமே என்னதுன்னா, உங்களுக்கு ஒரு 50 வரைக்கும் 170 சேசிங்ல பவர் பிளேல 60 ரன் வந்துச்சுன்னா ஹாஃப் ஜாப் டன், 50 வந்துச்சுன்னா ஓகே இங்க இருந்து எடுத்துட்டு போலாம். அந்த ஸ்டேஜ்ல ஆர்ஆர் நல்லா பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் விக்கெட்டுகள் விழ பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சனோட விக்கெட் முடிஞ்சப்ப நான் சரி ஆர்ஆர் அவ்வளவுதான் போச்சு நினைச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா வழக்கம் போல பெரிய மேட்சஸ்ல பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. சாம்சன் அவுட், அதுக்கப்புறம் என்னையா நடக்குது அப்படின்னு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். பட் அங்க இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் அடிச்சாரு விராட் கோலி. எக்ஸ்ட்ராடினரி பீஸ் ஆஃப் ஃபீல்டிங் பிளஸ் ரொம்ப புவர் ரன்னிங் ஜுரேலோட பார்ட்ல. அங்க உள்ள வந்தாங்க ஆர்சிபி. பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஹெட்மயர் நேத்து நம்ம ஷோல சொல்லியிருந்தேனே, ஷிம்ரன் ஹெட்மயர் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு வந்தா பயப்படவே இல்லை. அவர் பாட்டு நேச்சுரல் கேம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அது கேமரன் கிரீனோட கடைசி ஓவர் தான் ரொம்ப குரூஷியல். அதுல அவர் ஒரு 6 அடிப்பாரு, ரியான் பராக் ஒரு 6 ஒரு 4 அடிப்பாங்க. அவங்க பேசி வச்சுட்டாங்க, கிரீனோட 4வது ஓவர் மாட்டுச்சுன்னா அவனை செய்யறோம். அந்த ஓவர்ல நிறைய ரன் ஆஸ்கிங் ரேட்டை குறைச்சிட்டாங்க, ரன்ன பால் ஆக்கிட்டாங்க. அந்த ஓவர்ல மட்டும் 17 ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் 3 ஓவரும் முடிச்சு ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. அது பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு ராஜஸ்தானுக்கு. பட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இது தெரிஞ்சது. ஒரு 7 மேட்ச் தோத்துருங்க அப்படிங்கிறப்போ ஒரு டிஃபென்சிவான ஒரு அப்ரோச்சோட தான் போனாங்க. உள்ள போனோன்னா தடாலடியா இறங்கி அடிக்கிறோம் பாருங்க அப்படின்லாம் வந்து போகல. வழக்கம் போல அந்த ஒரு மாதிரி நின்னு பார்த்து ஆடுற அப்ரோச் தான் இருந்துச்சு அவங்க கிட்டயுமே. இல்ல அடிக்க போறவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டே இருந்தாங்கல்ல. அதனால இப்ப சஞ்சு சாம்சன் வந்து கரண் சர்மாவோட 2 பால் அதுக்கு முந்தின ஓவர்ல ஆடி இருந்தாரு. 2மே ஸ்ட்ரைட்டா வந்த பால். சரி ஸ்ட்ரைட்டா தான் வரப்போகுதுன்னு மேபி ரொம்ப ஏர்லியா ஸ்டெப் அவுட் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கரண் சர்மா நல்லா வைடா தூக்கி போட்டாரு. அதுல ஸ்டம்ப்டு. சஞ்சு சாம்சன் யூஸ்வலா அதான் அவரோட நேச்சர். ஸ்பின்னரை செட்டில் ஆகக்கூடாது, முன்னாடி ஸ்பின்னரே போலிங் போடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளு. அதுக்கு முந்தின ஒரு ஐ திங்க் ஸ்வப்னில் சிங் ஓவர் லெக் சைட்ல ஒரு 6 அடிச்சிருந்தாரு. சோ இவங்க வந்து இறங்கி போட்ட அட்டாக்ல ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு அங்க போட்டுலாம் அட்டாக்னு நினைச்சாரு. அங்க அவர் அவுட். கடைசியில ரியான் பராக் மேட்ச் ஆல்மோஸ்ட் கையில இருக்கிறப்ப அவர் அவுட். அதுக்கப்புறமா ஆர்சிபி உள்ள வருவாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா ஆர்சிபி இந்த வாட்டி நிறைய மேஜிக் பண்ணிருக்காங்க. எப்படியாவது வந்துருவாங்கன்னு தான் தோணுச்சு. பட் வர முடியல. சாம்சனோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? ஏன்னா பவுலிங் ரொட்டேஷன் பாக்குறப்ப கொஞ்சம் சந்தீப் சர்மாலாம் பார்த்தோன்னா பவர் பிளேல ஒரு ஓவர், டக்குனு ஊடையில ஒரு ஓவர், திரும்ப ஒரு ஓவர், திரும்ப அங்கே துண்டா தான் கொடுத்துருப்பாரு. ஆவேஸ் கானுக்கு அப்படிதான் கொடுத்துருப்பாரு. அவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? இல்ல இந்த மேட்ச்ல ரொம்ப பெரிய ரிஸ்க் ஒன்று எடுத்திருந்தாங்க. பெரிய ரிஸ்க் இந்த கட்டத்துல கேம்பிள் நம்ம சொல்லலாம். என்னதுன்னா 5 ரெகுலர் போலர்ஸ் தான் போட்ட. 5 போலர்ஸும் 4க்கு 4 ஓவர் போட்டாங்க. மேபி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஓவர் பவல் கிட்டே தள்ளலாம், ஒரு ஓவர் ரியான் பராக் கிட்டே தள்ளலாம். அதான் பிளான் பி. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நேத்து மிச்சல் ஸ்டார்க் காமிச்சாரு இதே கிரவுண்ட்ல முந்தின நாள் நியூ பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்விங் ஆகுதுன்னு. சோ இவங்க ஏற்கனவே போல்ட் வச்சிருக்காங்க. சந்தீப் சர்மாவும் இருக்காரு. பட் பர்கரும் எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. இப்ப பர்கர் ஆட வச்சோம்னா உங்களுக்கு வந்து டிகேசியவோ ஹெட்மயரவோ பவலையோ தூக்கணும். பட் அவங்க உணர்ந்தாங்க இந்த 5 போலர்ஸ் போதும் எங்களுக்கு, பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். கடைசியில பேட்டிங்னாலதான், அதாவது போலர்ஸ்னாலதான் மேட்ச் ஜெயிச்சாங்க. அந்த 5 போலர்ஸ் நல்லா போட்டாங்க. இதுவே வேற ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகுமானா சந்தேகம் தான். ஏன்னா பவல் அண்ட் ஹெட்மயர் பேட்டிங்ல ரொம்ப குரூஷியலா இருந்தாங்களே மேட்ச் ஜெயிக்க. அலாங் வித் ரியான் பராக் என்ன சீசன் அமைஞ்சிருக்கு அவருக்கு. உங்களோட ப்ரெடிக்ஷனுமே ரொம்ப சரியா போயிருந்துச்சு. ராஜஸ்தான் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நேற்று கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சரியா வந்து போயிருந்துச்சு. இன்னும் ஓவரால் ஆர்சிபி இந்த சீசன் நம்ம பேசியாகலாம் ஒரு சம்மரைஸ் பண்ணி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கிறீங்களா? அப்பாடா ஒளிஞ்சானுங்கப்பா அப்படின்னு. ஐயோ இவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து 2 நாள் முன்னாடியே மீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு வந்து நீங்க தாண்டா கண்டென்ட் அப்படிங்கிற மூட்ல இருக்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆமா, ஏன்னா நம்ம 2 பேரும் சின்னசாமி ஸ்டேடியம் வெளியில இருந்தோம். இதை பத்தி நம்ம பேசல. ஆக்சுவலா நாங்க பார்த்த காட்சிகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு எங்களுக்கு. பட் ஓகே, ஃபேன்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் ஒரு அத்துமீறி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மேபி அதோட வெளிப்பாடா இருக்கலாம். பட் சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, இந்த கட்டத்துல இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்போர்ட், ஒரு விளையாட்டு தான்றத நம்ம இது பண்ணி கடந்து போயிடணுமே தவிர வன்மத்தை காட்டுறதுக்கு வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாமளுமே வந்து நிறைய கிரிக்கெட் பேசணும். பட் இதை பத்தி நாமளுமே பெருசா பேசல. நானுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்து பார்த்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டேன் ஃபேஸ்புக்ல. அது பயங்கரமா வைரல் ஆகி ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அடி, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அடின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கமே போக முடியல. அந்த மாதிரி ஆகிருச்சு. இதுல என்ன அப்படின்னா வந்து இவங்க ரொம்ப தப்பா பண்றாங்க, இவங்க ரொம்ப சரியா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல, கம்பேரிசனா இல்ல. நான் போஸ்ட் இல்ல கம்பேர் பண்ண வேண்டாம். அதாவது யாரா இருந்தாலுமே மன்னிப்போம் மறப்போம். இன்னொருத்தங்க பண்ணாங்கன்றதால நம்ம ஏன் பண்ணணும்? அண்ட் ஒரு அளவோட இதை கலாய்க்கிறது ஓகே. நம்ம தோக்குறப்ப இப்ப நான் நல்லா பண்ணாதப்ப மேட்ச் விளையாடுறோன்றப்ப பிளேயர்ஸ் வந்து கிரவுண்டுக்குள்ளேயே கலாய்ச்சுப்பாங்க. இப்ப நேத்து மேட்ச்ல கூட நீங்க வந்து ஒரு மாதிரி விராட் கோலி அம்பையரோட வாதம் பண்ணிட்டு இருந்தாரு, டக் அவுட் பக்கத்துல அஸ்வினோட பேசிக்கிட்டு இருந்தாரு. பட் அந்த கேமுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. அவ்வளவுதானே. அவங்களே ஆஃப் த ஃபீல்ட் அதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஆன் த ஃபீல்ட் ஃபுல் இன்டென்சிட்டியோட விளையாடுவாங்க. பட் அது வந்து ஒப்பீனியன் சொல்லலாம், கலாய்க்கலாம். ஓகே, என் டீம் ஜெயிக்குது, ஒன் டீம் தோக்குதுன்றப்போ பொதுவா இன்னொரு டீமை கலாய்க்கலாம் ஒரு அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அக்லியா போறப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கு. அதான் நம்ம செலிப்ரேட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அந்த ஒர்ஷிப் அப்படின்னு ஹீரோ ஒர்ஷிப்னு போறது அப்படிங்கிறப்போ அந்த வெறி எவ்வளவு வந்து கம்மியாக்கிக்கிறோமோ அது வந்து நமக்கு பிடிச்சவங்களை நம்ம பாராட்டலாம், நமக்கு பிடிக்காதவங்களை எதுக்கு திட்டணும்? விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்றது ஓகே. பட் அதை தாண்டி வன்மமா மாறிடக்கூடாது. அங்கதான் எனக்கு வருத்தம் இருக்கு. ஆர்சிபி as a டீமா எப்படி பண்ணிருக்காங்க ஓவராலா சொல்லுங்க. எனக்கு பாக்குறப்ப ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு ஆர்சிபி. ஆமா, நிச்சயமா. அதான் முதல் 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்ச டீம் முடியாதுன்னு உலகமே சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் இந்த நெப்போலியன் போனபார்ட் சொல்லிருப்பாரு, முடியாது என்பதை நகராதியில் கிடையாது. அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா 1% 2% சான்ஸ் இருந்துச்சு. அதை தூங்கி மேட்ச் ஆன் மேட்ச் 2ல இருந்து 5%, 5ல இருந்து 8%. மதர் ஆஃப் ஆல் கம்பேக்ஸ். வந்து வெறும் ஐபிஎல்னு சொல்லல, என்டையர் ஸ்போர்ட்டிங் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீசன் அவங்க இதோட நின்னு போச்சு. கப் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரி மெட்டீரியல்.
அந்த மாதிரி ஒரு கம்பேக், ஸ்பிரிட்டட் கம்பேக், இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து மேட்ச் ஜெயிச்சாங்க. கடைசியில நெட் ரன் ரேட்ல எப்படின்னா ஒரு மேட்ச் வந்து ஸ்வப்னில் சிங்கும் டிகேயும் ஒரு 20 பால் இல்ல 18 பால் இருக்கும்போது ஜெயிச்சு கொடுத்தாங்க. அது எல்லாமே நெட் ரன் ரேட் ஃபேக்டரா வந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லயும் நம்ம 14 பாயிண்ட்ஸோட டீம்ஸ் குவாலிஃபை ஆனதை பார்த்திருக்கோம். பட் அதெல்லாம் 8 டீம் விளையாடுற சீசன். 10 டீம் விளையாடுற சீசன்ல 14 பாயிண்ட்ல குவாலிஃபை ஆகுறாங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா போகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விடுங்க. இவங்களோட ரிசல்ட் இவங்க ஃபேவர்ல இருக்கணுமே. பயங்கரமா விளையாடினாங்க. ஒரு ட்வீட் கூட இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருந்தாங்க. அதாவது NRRல குவாலிஃபை ஆன RCB கடைசியில RR கிட்ட தோத்து போனாங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ரொம்ப நல்ல மேட்ச் வந்து பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆர்ஆர் கம்ப்ளீட்டாக தோத்து வந்தவங்க திரும்ப வந்து அந்த வெற்றிக்கு வந்திருக்கிறாங்க. RCB ஒரு பெரிய வந்து நல்லா ஆடி அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு தோத்து போயிருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க வந்து பெருமைப்பட்டுக்க வேண்டிய ஒரு சீசன் RCBயை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சீசன் திரும்பியுமே வந்து ஒரு ஃபைனல்ஸை நெருங்கிருச்சு. குவாலிஃபையர் 2 சேப்பாக்கில் பார்க்க போகிறோம், ஃபைனல்ஸ் சேப்பாக்கில் பார்க்க போகிறோம். 3 டீம்ஸ் இருக்கிறாங்க. 3 டீம்ஸில் KKR வந்து உள்ள போயிட்டாங்க. இன்னும் ஒரு டீம் என்ன டீம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் குயிக்கா. நம்மளுமே வந்து அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து பார்த்துட்டு சீக்கிரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் ப்ரோ. எஸ், சூப்பர். ஓகே, இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.